ராஜாவுக்கு சமமா அரசரையே பேட்டி காணலாமா, ஒரே டேபிள் சேர்ல கொண்டு 2 பேரும் ஒன்னா டீ சாப்பிடுவோம், காபி சாப்பிடுவோம், அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். பொதுவாக கன்னிராசின்னு பார்த்தோம்னா மிக 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 சிறப்பானதொரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. குரு ஒருத்தனை பார்த்தால் வாடிப்போன செடியும் வளர்ந்துருப்பார், கெட்டுப்போன ஒரு கிரகமும் நன்மை செய்யும். தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி பிரகஸ்பதி. அன்பார்ந்த எங்களுடைய உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வருகின்ற மங்களகரமான பராபவ வருஷம் 26/5/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி. குரு பகவானாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிற காலத்தில் நமது கன்னிராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது குரு பயிற்சி. என்னடா அது ஒன்று போனால் ஒன்று வந்துடுது, இப்போ தான் சனி பயிற்சி முடிஞ்சது, குரு ஒன்றும் பண்ண முடியாது. 9 கிரகங்களும் மாறி மாறி பயிற்சியாகும். அதில் சனி குரு ராகு கேது தான் வருஷக்கணக்கில் இருந்து பண்ணுறது. மற்றதெல்லாம் மாதந்தோறும் 6 பயிற்சியும் உண்டு. 2.5 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன். அப்போது அதெல்லாம் சீக்கிரம் வந்துட்டு போயிட்டாலும் வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு வருஷம் கரெக்டாக குரு பகவான். அப்போது 26/5/2026 அன்னைக்கு பயிற்சி யாரார் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு வரும்பொழுது கன்னிராசியான நமக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றார். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் வருவதனால என்ன நன்மை தீமைகள் நடக்குது. பாரப்பா குருவே தான் 2-5-7 பரிவாகும் நவத்தோடு 11 தான் சீரப்பா நின்ற பலன் செப்பக்கேளு சிவிகையோடு கரி பரி கல்யாணம் கூடும் நேரப்பா பூஷணமும் மறையோர் நேயும் நிலையாகும் அரசருடன் பேட்டி காணும் கூரப்பா சுகமெல்லாம் கொடுக்கும் மெத்த குடும்பம் அது செழிக்கும். புலிப்பாணி சித்தர் 11 குரு பகவான் வந்தால் என்னென்ன நடக்குங்கிறத பாடலாக பாடியிருக்கார். அதாவது சிவிகையோடு, சிவிகைனா சப்பரம், பல்லக்கில் வச்சு நம்மளை கரி பரி, கரினா யானை, பரினா குதிரை, இதெல்லாம் யாருக்கு வரும்? ராஜாவுக்கு தான் வரும். முன்னாடி சிங்கம், குதிரை, யானை இதெல்லாம் வச்சு நம்மளை பல்லக்கில் வச்சு தூக்கின்னு போவாங்களாம். அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை கிடைக்குமா. கல்யாணம் கூடுமா, கல்யாணம் ஏற்படும், சுப காரியம் வீட்டில் நடக்கும். ஒன்று நமக்கு கல்யாணம் நடக்கும், இல்லை வீட்டில் யாருக்கா கல்யாணங்கள் திருமணத்தை நடத்தி வைப்போம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவோம். இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார். பூஷணமும் மறையோர் நேயம். பூஷணம்னா ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள், துணிமணிகள், அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்கி குவிப்போம். என்னென்ன உண்டோ மனதிற்கு ரம்யமான இனிமையான பொருட்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கலாம். நல்லவங்களோட சகவாசம் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய சகவாசங்கள் உண்டாகும். ராஜாவுக்கு சமமாக அரசரையே பேட்டி காணலாமா, நாம் ஒரே டேபிள் சேரில் கொண்டு 2 பேரும் ஒன்றா டீ சாப்பிடுவோம், காபி சாப்பிடுவோம், அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். சுகமெல்லாம் மெத்த கொடுக்கும், எல்லா சுகமும் நிறையா கொடுப்பாராம், மொத்த குடும்பமும் நல்லபடியாக வாழுமா. மிகச்சிறப்பு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் கன்னி வர்றதுனால விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். புதிய புதிய துறைகளில் சாதனைகளை செய்யலாம். விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கலாம். விஞ்ஞானத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இவங்கெல்லாம் புதிய கண்டுபிடிப்பை பிடிச்சி நாட்டுக்கு அர்ப்பணிப்பாங்க. அதுவும் சிறப்பு. அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். கல்வித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சிறப்பு. கணித மேதைகளுக்கு சிறப்பு. ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு. பொருளாதார நிபுணர்கள், பொருளாதார வல்லுநர்களுக்கு சிறப்பு ஏற்படும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். திருமண பிராப்தி, குழந்தை பேரு, கடன் தொல்லை அறவே இருக்காது. சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பதவி, தன்னால் 10ல் குரு இருந்து பதவியில் தான் பிரச்சனை பண்ணியிருந்தான். இப்போ அந்த தொல்லை உங்களுக்கு இல்லை. நல்ல ஒரு பெரிய தொழில், நல்ல பதவி, இடமாற்றம், புதிய தொழில், புதிய சம்பளம், புதிய பிஸ்னஸ் துவங்குவீங்க. நீங்களே எந்த தொழில் பண்ணாலும் சரி, எனக்கு சொல்லலை உனக்கு சொல்ல, எந்த தொழில் பண்ணாலும் சிறப்பு, மிகச்சிறப்பு. அதே மாதிரி கால்நடை வைத்து வளர்த்தக்கூடியவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். நீர்நிலைகள், நீர் ஆதாரங்கள் என்ன சொல்லுவாங்க இருக்குது, நீர் சம்பந்தமான தொழில், குடிநீர் வடிகால் வாரியம், பொதுப்பணித்துறை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. அரசாங்கத்தில் ஆவண காப்பகம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டு. இந்த பத்திரங்கள், பேப்பர்ஸ், இதெல்லாம் ரெக்கார்ட் ரூம்ஸ் இதெல்லாம் வச்சு நிர்வாகம் பண்ணுவாங்க. அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. எதிரிகள் வீழ்வார்கள், கடன் தொல்லைகள் அறவே விலகும், குடும்ப வருவாய் அதிகரிக்கும், குடும்பம் மொத்தமும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. பொதுவாக கன்னிராசின்னு பார்த்தோம்னா மிக 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 சிறப்பானதொரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. இருந்தாலும் உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க.
இன்னும் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சியில் 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கி இந்த குரு பயிற்சியை இனிமையான குரு பயிற்சியாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சி ஆகிறார் அந்த பலனை பற்றி தான் தெளிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த புலிப்பாணி சித்தர் என்னென்னலாம் சொல்லிட்டு போயிருக்கார், இந்தந்த நன்மை தீமைகள்லாம் நடக்கும், யார் எச்சரிக்கையாக இருக்கணும், யார் கவனமாக இருக்கணும், யார் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி தான் இவ்வளோ நேரம் தெளிவாக பார்த்தோம். அதனால் ஏன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தெளிவாக சொல்கிறேன், இந்த குரு மட்டும் நமக்கு நல்லது பண்ண வச்சிட்டோம்னால், நல்லது பண்ணிட்டாருனால் வேறு எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு அவ்வளோ முக்கியம் வாய்ந்தவர், நவகிரகங்களில் முதன்மையான தெய்வம். மற்ற 8 கிரகங்களை கூட நம்ம அவ்வளவா பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குரு பகவான் ஆகப்பட்டவர் சாதகமாக அனுகூலமாக இருந்தார் என்றால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப்போ நமக்கு குரு பகவான் நம்ம கோச்சார ரீதியாக பொதுவான பலன்களில் பயிற்சி ஆனாலும் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில், நான் எப்போது சொல்கிறது ஒன்று தான், சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குரு பயிற்சி டைமில் நம்ம கோச்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் அல்லது நன்மை அல்லாமல் மோசமாக இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம், நான் சொல்கிற இந்த தொலைபேசிக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி நன்றாக இருக்கக்கூடியவன் சரி மோசமாக இருக்கிறவங்களும் சரி ஒரு தடவை பார்த்துண்டால் இந்த குரு பயிற்சி நம்ம ஜாதகத்துக்கும் சரி பொதுவான பலன்களையும் சரி எப்படி இருக்குங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டியதில்லை. 9865 09837 9865 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி வைத்து முறையாக பார்த்து குரு பயிற்சி பலாபலன்களை தெளிவாக தெரிந்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்னாச்சும் நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சகல நன்மைகளையும் அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.